இதற்கு உத்தரவிட்டுள்ளேன். ஈரான் அந்த முடிவை எடுத்தால் நாங்கள் ஈரானை முழுமையாக தரைமட்டமாக்குவோம். இந்த உலக வரைபடத்தில் இருந்தே ஈரானை நாங்கள் முழுமையாக அழிப்போம் என கூறிய டொனால்ட் ட்ரம்பும் ஈரானினுடைய பதிலடிகளும். ஈரானுக்குள்ளே நடைபெற்ற கலவரங்களுக்கு ஆதரவாக செயற்பட்ட குர்திஸ் அரசியல் கட்சிகளை இலக்கு வைத்தும் அதன் தலைமையகங்களை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை ஆரம்பித்த ஈரானிய IRGC இராணுவமும் கொத்தாக தட்டி தூக்கப்பட்ட குர்திஸ் தலைமைகளும். நேற்று இரவு சிரியாவில் ஏற்பட்டிருந்த உச்சக்கட்ட பதற்றமும் இதைத் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட பேச்சுவார்த்தைகளும் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முடிவுகளும் அமெரிக்க தூதர் டாம் பெராக்கினுடைய முக்கியமான கருத்துக்களும் டொனால்ட் ட்ரம்பினுடைய அறிவிப்புகளும். காசாவுக்காக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய பீஸ் கவுன்சிலானது ஒட்டுமொத்த உலகிற்கான பீஸ் கவுன்சிலாக மாற்றப்பட்டுள்ளதா? டொனால்ட் ட்ரம்பினுடைய தலைமையில் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பீஸ் கவுன்சிலின் விரிவுபடுத்தப்பட்ட கொள்கைகள் என்ன? யமன் ஹவுதிகளுடைய அறிவிப்பும் எரித்திரியாவில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய மோதல்களும் சோமாலியாவுக்கும் கத்தாருக்கும் இடையிலான பாதுகாப்பு ஒப்பந்தங்களும். கிரீன்லாந்து தொடர்பாக ஏற்பட்டிருக்கக்கூடிய பதற்ற நிலைமைகள் தொடர்பாகவும் கிரீன்லாந்துக்கு பதிலாக ஐரோப்பிய தலைவர்கள் ஈரானை டொனால்ட் ட்ரம்புக்கு பரிசளிப்பதற்கு விரும்பக்கூடிய திட்டங்கள் தொடர்பாகவும் கிரீன்லாந்தை டொனால்ட் ட்ரம்பிடமிருந்து பாதுகாப்பதற்கு ஐரோப்பாவுக்கு வாய்ப்புகள் மற்றும் அட்டைகள் இருக்கின்றதா என்பது தொடர்பாகவும் அமெரிக்காவினுடைய அடிமையாக மாறியிருக்கக்கூடிய ஐரோப்பிய ஒன்றியத்தின் கள நிலவரங்கள் தொடர்பாகவும் இன்னும் பல முக்கியமான தகவல்களை உள்ளடக்கி இருக்கக்கூடிய தனியான காணொளி ஒன்றை இன்று மதியம் வெளியிட்டிருந்தேன். மேலும் குறித்த காணொளியை பார்வையிடாதவர்கள் கீழே இருக்கக்கூடிய லிங்கினை பயன்படுத்தி அந்த காணொளியை பார்வையிடலாம். சோமாலியாவினுடைய ஜனாதிபதி ஐக்கிய அரபு அமீரகத்துடனான உறவுகளை முறித்துக் கொள்வதாக அறிவித்திருந்தார். மேலும் ஐக்கிய அரபு அமீரகத்தின் எந்த ஒரு விமானத்தையும் சோமாலியாவின் வான்பரப்பிற்குள்ளே அனுமதிக்கப் போவதில்லை என்றும் தெரிவித்திருந்தார். அது மட்டுமல்லாமல் சோமாலியாவுக்குள்ளே சவுதி அரேபியா முழுமையாக களமிறங்க வேண்டும் என்றும் யமனிலே ஐக்கிய அரபு அமீரகத்தின் கூற்றுப்படைகளுக்கு செய்ததை போன்று சோமாலியாவில் இருக்கக்கூடிய பிரிவினைவாதிகளை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு சவுதி அரேபியா உதவி செய்ய வேண்டும் என்றும் சோமாலியாவினுடைய ஜனாதிபதி பாதுகாப்பு அமைச்சரும் சவுதி அரேபியாவிடம் கோரிக்கைகளையும் முன்வைத்திருந்தார்கள். இருப்பினும் சோமாலியாவினுடைய இந்த கோரிக்கைகளுக்கு சவுதி அரேபியா எந்தவிதமான பதில்களையும் வழங்கவில்லை. சோமாலியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரிவினைவாதிகளினால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய சோமாலிலாந்துக்கு எதிராகவும் பண்ட்லாந்துக்கு எதிராகவும் செயற்படுவதற்கு சவுதி அரேபியா விரும்பவில்லை. ஏனென்றால் சோமாலிலாந்தை ஆதரிக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிராக செயற்படுவதற்கு அவர்கள் விரும்பவில்லை. இப்படியான நிலைமையில் கடந்த வாரம் சோமாலியாவுக்கும் கத்தாருக்கும் இடையில் ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் இந்த பாதுகாப்பு ஒப்பந்தமானது சோமாலியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய சோமாலிலாந்தையோ பண்ட்லாந்து பிரதேசத்தையோ முழுமையாக கைப்பற்றுவதற்காக மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய பாதுகாப்பு ஒப்பந்தம் அல்ல. சோமாலிலாந்துக்கு எதிராகவும் பண்ட்லாந்துக்கு எதிராகவும் செயற்படுவதற்காக கத்தார் சோமாலியாவுடன் இந்த பாதுகாப்பு ஒப்பந்தத்தை முடிக்கவில்லை. சோமாலியாவினுடைய எஞ்சிய பிரதேசங்களை பாதுகாப்பதற்காகவும் இராணுவ மற்றும் தொழில்நுட்ப ரீதியாக சோமாலியாவுக்கு தேவையான உதவிகளை வழங்குவதற்காகவுமே கத்தார் சோமாலியாவோடு இந்த பாதுகாப்பு ஒப்பந்தத்தினை முடித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் துருக்கியும் சோமாலியாவினுடைய பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதற்கான வேலை திட்டங்களை முன்னெடுக்கப் போவதாக தெரிவித்திருந்தது. இதன் அடுத்த கட்டமாகவே தற்போது கத்தாரும் சோமாலியாவினுடைய பொருளாதாரத்தினை வலுப்படுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளப் போவதாக தெரிவித்துள்ளது. அத்தோடு இந்த ஜியோனிஸ் அரபு அடிமைகளும் துரோகிகளும் ஒருபொழுதும் சோமாலியாவில் இருக்கக்கூடிய பிரிவினைவாதிகளுக்கு எதிராக களமிறங்க மாட்டார்கள். ஏனென்றால் இந்த பிரிவினைவாதிகள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினுடைய ஆதரவை முழுமையாக பெற்றுள்ளார்கள். இதனால் சோமாலியாவுக்குள்ளே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் நலன்களுக்கு எதிராக இந்த அடிமைகளும் துரோகிகளும் ஒருபொழுதும் செயற்பட மாட்டார்கள். அதே நேரம் யமன் ஹவுதி இராணுவத்தினர் சோமாலிலாந்து தொடர்பாகவும் சோமாலியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரிவினைவாதிகள் தொடர்பாகவும் அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளார்கள். நாங்கள் சோமாலியாவில் இருக்கக்கூடிய சோமாலிலாந்து பிரிவினைவாதிகளுக்கு எதிராக போரை அறிவிப்போம். சோமாலிலாந்து பிரதேசம் சோமாலியாவுக்கு சொந்தமான பிரதேசமாகும். மேலும் சோமாலிலாந்திலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு நிலை கொண்டிருப்பதனை நாங்கள் ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. சோமாலிலாந்து பிரதேசத்திலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு நிலத்தினர்கள் களமிறங்கினால் நாங்கள் சோமாலிலாந்து பிரதேசத்தினை குறி
குறிவைத்து தாக்குதல்களை ஆரம்பிப்போம் என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக நாங்கள் இலக்கு வைத்திருக்கக்கூடிய பிரதேசங்களில் சோமாலிலாந்து பிரதேசமும் காணப்படுகின்றது என்றும் யெமன் ஹவுதி இராணுவத்தினர் அறிவித்துள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் சோமாலிலாந்துக்கு எதிராகவும் சோமாலிலாந்தில் இருக்கக்கூடிய பிரிவினைவாத குழுக்களுக்கு எதிராகவும் தரைவழி தாக்குதல்களை மேற்கொள்வதற்காக சோமாலியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய எதிர்ப்பற்றுக்களை பலப்படுத்துவதற்கான வேலை திட்டங்களையும் யெமன் ஹவுதி இராணுவத்தினர் மேற்கொண்டு வருகின்றார்கள். இதற்கமைவாக சோமாலி அரசாங்கத்திற்கு ஆதரவளிக்கக்கூடிய சோமாலிலாந்துக்கு எதிராக செயற்படக்கூடிய எதிர்ப்பு குழுக்களோடு யெமன் ஹவுதி இராணுவத்தினர் சில ஆயுத பரிமாற்றங்களையும் மேற்கொண்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதாவது சோமாலிலாந்தில் இருக்கக்கூடிய பிரிவினைவாதிகளுக்கு எதிராக சோமாலியாவில் இருந்து தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கு யெமன் ஹவுதி இராணுவத்தினர் எல்லாவிதமான வேலை திட்டங்களையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். மேலும் இவை தொடர்பான சில முக்கியமான தகவல்களை ஆராய்ந்து இனி வரக்கூடிய காணொளிகளிலும் பதிவிடுகின்றேன். அத்தோடு செங்கடல் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு மிக முக்கியமான மூலோபாய பிரதேசமாக எரித்திரியாவினுடைய கடற்பிரதேசம் காணப்படுகின்றது. மேலும் எரித்திரியா நாட்டிற்குள்ளே இராணுவ கட்டளை தளங்களை அமைப்பதற்காகவும் செங்கடல் பிரதேசத்திலே ஆதிக்கத்தினை அதிகரிப்பதற்காகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் ஐக்கிய அரபு அமீரகமும் பல வேலை திட்டங்களையும் முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகின்றன. இதற்காக எரித்திரியாவின் அஃபார் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பிரிவினைவாத குழுக்களையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் ஐக்கிய அரபு அமீரகமும் பயன்படுத்திக் கொண்டுள்ளது. இவை தொடர்பாக கடந்த வாரம் காணொளியில் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். மேலும் எரித்திரியாவுக்குள்ளும் இவர்கள் அடுத்த கட்ட போரை ஆரம்பிப்பதற்கான வேலை திட்டங்களை மேற்கொண்டு வருகின்றார்கள் என்றும் இன்னும் ஒரு சில வாரத்திற்குள்ளே எரித்திரியாவுக்குள் போர் ஆரம்பிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் குறிப்பிட்டிருந்தேன். எனவே தற்போது எரித்திரியாவின் அஃபார் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பிரிவினைவாத குழுக்கள் டிஜிபவுட்டியின் எல்லை பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இராணுவத்தினை இலக்கு வைத்து தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளார்கள். மேலும் இனி வரக்கூடிய நாட்களில் யெமன் ஹவுதிகளோடு ஒன்றிணைந்து செயற்படக்கூடிய எரித்திரியாவினுடைய அரசாங்கத்திற்கு எதிராகவும் தாக்குதல்களை மேற்கொள்ளப் போவதாகவும் அறிவித்துள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு தேவையான ஆயுதங்களையும் நிதி உதவிகளையும் அவசரமாக எங்களுக்கு தந்து உதவுமாறு அஃபார் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பிரிவினைவாதிகள் ஐக்கிய அரபு அமீரகத்திடமும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பிடமும் கோரிக்கைகளையும் முன்வைத்துள்ளார்கள். இதனால் இனி வரக்கூடிய நாட்களில் எரித்திரியாவிலே மோதல்கள் விரிவடைய போகின்றன. மேலும் இந்த மோதல்களில் யெமன் ஹவுதி இராணுவத்தினரும் நேரடியாக களமிறங்கப் போகின்றார்கள். நேற்றைய காணொளியில் சிரியாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பதற்ற நிலைமை தொடர்பாகவும் ISIS பயங்கரவாதிகளுடைய இரண்டாம் கட்டளை தாக்குதல் திட்டங்கள் தொடர்பாகவும் ஜூலானியின் படைகளுக்கும் SDF குர்திஷ் படைகளுக்கும் இடையிலே மேற்கொள்ளப்பட்டிருந்த ஒப்பந்தங்கள் தொடர்பாகவும் இறுதியாக மேற்கொள்ளப்பட்ட பேச்சுவார்த்தைகள் தொடர்பாகவும் பல முக்கியமான தகவல்களை பதிவிட்டிருந்தேன். மேலும் ஜூலானிக்கும் SDF படைப்பிரிவினுடைய தலைவர் அப்தீக்கும் இடையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து ஜூலானி SDF படைப்பிரிவினுடைய கோரிக்கைகளை நிராகரித்திருந்தார். ஹசாக்கா பிரதேசத்தினை முழுமையாக சிரியாவோடு ஒன்றிணைக்க வேண்டும் என்றும் ஹசாக்கா பிரதேசத்திலிருந்து குர்திஷ் படைப்பிரிவுகள் வெளியேறிவிட வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருந்தார். இதைத் தொடர்ந்து நேற்று மாலை ஜூலானியின் படைகள் ஹசாக்கா பிரதேசத்தினை கைப்பற்றுவதற்கான தரைவழி தாக்குதல்களையும் ஆரம்பித்தார்கள். குறித்த வரைபடத்தில் இலக்கம் 5 குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசமே ஹசாக்கா பிரதேசமாகும். குறித்த பிரதேசத்தினை கைப்பற்றுவதற்கான தரைவழி தாக்குதல்களையே ஜூலானியின் படைப்பிரிவுகள் ஆரம்பித்தன. இவ்வாறு ஜூலானியின் படைப்பிரிவுகள் ஹசாக்கா பிரதேசத்தினை கைப்பற்றுவதற்கான தாக்குதல்களை ஆரம்பிக்கும் சந்தர்ப்பத்தில் ஹசாக்காவினுடைய தென்கிழக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அல் ஹவுல் பிரதேசத்தை இலக்கு வைத்து ISIS பயங்கரவாத குழுவும் தாக்குதல்களை மேற்கொண்டது. ஹசாக்காவினுடைய அல் ஹவுல் பிரதேசத்தில் மிகப்பெரிய தடுப்பு முகாம் ஒன்று காணப்படுகின்றது. அதாவது ISIS பயங்கரவாதிகளின் அதிகளவான குடும்ப உறுப்பினர்கள் ஹசாக்காவில் உள்ள இந்த ஹவுல் தடுப்பு முகாமில் தான் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார்கள். குறிப்பாக ISIS பயங்கரவாதிகளுடைய மனைவிமார்கள் இந்த ஹவுல் தடுப்பு முகாமிலேயே தடுத்து வைக்கப்பட்டுள்ளார்கள். கிட்டத்தட்ட 7500க்கும் அதிகமான ISIS பயங்கரவாதிகளுடைய குடும்ப உறுப்பினர்கள் இந்த மிகப்பெரிய தடுப்பு முகாமிலே தடுத்து வைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதே நேரம் ஹசாக்காவினுடைய வடகிழக்கு பிரதேசத்தில் தான் அல் சீனா என்கின்ற மிகப்பெரிய சிறைச்சாலையும் காணப்படுகின்றது. இந்த சிறைச்சாலையில் 5000 தொடக்கம் 10,000 வரையிலான ISIS பயங்கரவாதிகளும் அவர்களுடைய மிக முக்கியமான தளபதிகளும் தலைவர்களும் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார்கள். இவை தொடர்பாக நேற்றைய காணொளியிலும் குறிப்பிட்டிருந்தேன். எனவே இந்த அல் சீனா சிறைச்சாலையை போன்றே ஹசாக்காவில் இருக்கக்கூடிய அல் ஹவுல் சிறைச்சாலையும் தடுப்பு முகாமும் காணப்படுகின்றது. மேலும் இந்த தடுப்பு முகாமில் இருக்கக்கூடிய ISIS பயங்கரவாதிகளின் குடும்ப உறுப்பினர்களை விடுவிப்பதற்காகவே குறித்த பகுதியை இலக்கு வைத்து ISIS பயங்கரவாதிகள் தாக்குதல்களையும் மேற்கொண்டார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே SDF குர்திஷ் படைப்பிரிவினர் பதிலடி தாக்குதல்களையும் மேற்கொண்டார்கள். மேலும் இந்த பதிலடி தாக்குதல்கள் வீரியமாக மேற்கொள்ளப்பட்டதனால் அல் ஹவுல் பிரதேசத்திலிருந்து ISIS பயங்கரவாதிகள் பின்வாங்கினார்கள். குறித்த தடுப்பு முகாமை கைப்பற்றுவதற்கு பயங்கரவாதிகளினால் முடியவில்லை.
இதைத் தொடர்ந்து ஹசாகா பிரதேசத்தினூடாக முன்னேறிய ஜூலானியினுடைய தக்ஃபீரி பயங்கரவாத குழுக்கள் அல் ஹவுல் தடுப்பு முகாமை இலக்கு வைத்து தாக்குதல்களை ஆரம்பித்தார்கள். இதன்போது SDF குர்திஷ் படையும் ஜூலானியின் படைக்கு எதிரான பதிலடி தாக்குதல்களை மேற்கொண்டது. இருப்பினும் அதிகளவான படைப்பிரிவுகள் களமிறக்கப்பட்டதனால் SDF குர்திஷ் படைகளுக்கு சமாளிக்க முடியவில்லை. இதைத் தொடர்ந்து அல் ஹவுல் பிரதேசத்திலிருந்து SDF குர்திஷ் படைகள் பின்வாங்கின. இவ்வாறு இவர்கள் பின்வாங்கியதை தொடர்ந்து ஜூலானியின் தக்ஃபீரி படைகள் அல் ஹவுல் தடுப்பு முகாமை முழுமையாக கைப்பற்றிக் கொண்டார்கள். மேலும் இதன்போது ISIS பயங்கரவாதிகளின் குடும்ப உறுப்பினர்கள் அல் ஹவுல் தடுப்பு முகாமில் இருந்து தப்பியோடினார்கள். ஜூலானியின் தக்ஃபீரி பயங்கரவாத தளபதிகள் குறித்த தடுப்பு முகாமில் இருக்கக்கூடிய ISIS பயங்கரவாதிகளின் குடும்ப உறுப்பினர்களையும் விடுவித்தார்கள். இருப்பினும் நாங்கள் அல் ஹவுல் தடுப்பு முகாமில் இருக்கக்கூடியவர்களை விடுவிக்கவில்லை. அதிகளவானோர் குறித்த முகாமிலிருந்து தப்பிச் சென்றுள்ளார்கள். மேலும் நாங்கள் அவர்களை மீண்டும் கைது செய்வதற்கான வேலை திட்டங்களை மேற்கொண்டு வருகின்றோம் என ஜூலானியின் அரசாங்கம் அறிவித்தது. ஆனால் களத்தினுடைய யதார்த்தம் அவ்வாறு இருக்கவில்லை. ஜூலானியின் STS படைப்பிரிவில் இருக்கக்கூடிய தக்ஃபீரி பயங்கரவாத தளபதிகள் அனைத்து ISIS பயங்கரவாதிகளுடைய குடும்ப உறுப்பினர்களையும் விடுவித்தார்கள். அத்தோடு அல் ஹவுல் சிறைச்சாலையில் இருந்து பயங்கரவாதிகளுடைய குடும்ப உறுப்பினர்கள் தப்பிச் செல்லும் போது குறித்த பகுதியில் நிலை கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்கா மற்றும் சர்வதேச கூட்டணிகள் வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தன. கிட்டத்தட்ட 2 வான்வழி தாக்குதல்கள் மாத்திரமே மேற்கொள்ளப்பட்டிருந்தது. மேலும் இந்த பயங்கரவாதிகளுடைய குடும்ப உறுப்பினர்கள் தப்பிச் செல்வதனை தடுப்பதற்கான எந்தவிதமான வேலை திட்டங்களையும் அவர்கள் மேற்கொள்ளவில்லை. இவர்கள் மேற்கொண்டிருந்த வான்வழி தாக்குதலும் சிறிய தாக்குதலாகவே அமைந்திருந்தது. அத்தோடு அல் ஹவுல் பிரதேசத்திலிருந்து பின்வாங்கிய SDF படைப்பிரிவுகள் ஹசாகாவினுடைய மிகப்பெரிய சிறைச்சாலையான அல்சினா சிறைச்சாலையில் முழுமையாக களமிறங்கினார்கள். அல்சினா சிறைச்சாலையை உடைப்பதிலிருந்து பாதுகாப்பதற்காகவும் குறித்த சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய ISIS பயங்கரவாதிகளை விடுவிக்காமல் பாதுகாப்பதற்காகவும் அனைத்து படைப்பிரிவுகளையும் குறித்த சிறைச்சாலையில் களமிறக்கினார்கள். அத்தோடு இந்த சம்பவங்களை தொடர்ந்து ஜூலானி குர்திஷ் படைப்பிரிவினுடைய தலைவரான அப்தீக்கு தொலைபேசி அழைப்பினை ஏற்படுத்தி கலந்துரையாடலை மேற்கொண்டார். அமெரிக்க தூதர் டொம்பெரா தலைமையிலேயே இந்த கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. மேலும் இதன்போது இருவருக்கும் இடையிலான ஒரு ஒப்பந்தமும் எட்டப்பட்டது. இந்த ஒப்பந்தம் எட்டப்பட்டதை தொடர்ந்து ஜூலானி யுத்த நிறுத்தத்தையும் அறிவித்தார். மேலும் குறித்த ஒப்பந்தத்தில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டது: ஹசாகா பிரதேசத்தினை சிரியாவினுடைய அரசோடு ஒன்றிணைப்பதற்கான அடுத்த கட்ட திட்டங்களை SDF குர்திஷ் படைப்பிரிவினுடைய தலைவர் முன்வைப்பார். சிரியாவின் அரசாங்கத்தோடு ஹசாகாவை எவ்வாறு இணைக்க வேண்டும் என்பது தொடர்பான அனைத்து திட்டங்களையும் ஆராய்ந்து அவர் ஒரு முழுமையான திட்ட வரைபடத்தை முன்வைப்பார். இதற்கமைவாக சிரியாவின் அரசாங்கத்தோடு ஹசாகா பிரதேசமும் இணைக்கப்படும். மேலும் இதுவரைக்கும் சிரியாவினுடைய அரச படைகள் கமிஷ்லி, ஹசாகா மற்றும் குர்திஷ் மக்கள் அதிகமாக வாழக்கூடிய பிரதேசங்களுக்குள் நுழையாது. அதே போன்று ஹசாகாவினுடைய ஆளுநராகவும் சிரியாவினுடைய அரசாங்கத்தின் துணை பாதுகாப்பு அமைச்சராகவும் SDF படைப்பிரிவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அப்தி தெரிவு செய்யப்படுவார். மேலும் இவருடைய தலைமையில் குர்திஷ் படைப்பிரிவுகளை சிரியாவின் அரசு இராணுவத்தோடு இணைப்பதற்கான வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்படும் என்றும் குறித்த ஒப்பந்தத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இதற்கான முழுமையான சம்மதத்தையும் அப்தி வழங்கி இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு இந்த ஒப்பந்தத்திற்கு அமைவாக யுத்த நிறுத்தம் நடைமுறைப்படுத்தப்பட்டாலும் ஜூலானியின் STS படைப்பிரிவில் இருக்கக்கூடிய தக்ஃபீரி படைப்பிரிவுகள் அல்சினா சிறைச்சாலையை உடைப்பதற்காக அதில் இருக்கக்கூடிய பயங்கரவாதிகளை விடுவிப்பதற்காக முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றன. மேலும் சுஃபியானின் தலைமையில் இயங்கும் ISIS பயங்கரவாத குழுக்களும் அல்சினா சிறைச்சாலையை உடைத்து அங்கிருக்கக்கூடிய பயங்கரவாதிகளை வெளியிடுவதற்கான எல்லாவிதமான முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். அத்தோடு இந்த ஒப்பந்தங்களை தொடர்ந்து அமெரிக்க தூதர் டொம்பெரா இவ்வாறு தெரிவித்தார்: சிரியாவில் இருக்கக்கூடிய குர்திஷ் மக்களுக்கு தற்போது ஒரு சிறந்த வாய்ப்பு கிடைக்க பெற்றுள்ளது. சிரியாவினுடைய அரசாங்கத்தோடு ஒன்றிணைந்து செயற்படுவதற்கான சிறந்த வாய்ப்பு கிடைக்க பெற்றுள்ளது. சிரியாவின் ஜனாதிபதி அஹமத் ஷாரா குர்திஷ் மக்களுடைய பாதுகாப்புக்கு உறுதியளித்துள்ளார். மேலும் கடந்த காலங்களிலே அமெரிக்கா வடகிழக்கு சிரியாவில் குர்திஷ் படைகளோடு ஒன்றிணைந்து செயற்பட்டது. ISIS பயங்கரவாதிகளுக்கு எதிராக பல வேலை திட்டங்களை முன்னெடுத்திருந்தன. மேலும் எங்களுடைய மிக முக்கியமான கூட்டணியாகவும் குர்திஷ் படைகள் காணப்படுகின்றார்கள். மேலும் அந்த சந்தர்ப்பத்திலே அசாதினுடைய ஆட்சியை சிரியாவில் காணப்பட்டது. அசாதினுடைய ஆட்சியோடு அமெரிக்காவினால் ஒருங்கிணைந்து செயற்பட முடியாது. ஈரானுடனான உறவுகளை அமெரிக்கா ஒரு பொழுதும் விரும்பாது. இதனாலேயே குர்திஷ் படைகளுக்கு முழுமையான ஆதரவை அமெரிக்கா வழங்கியது. ஆனால் தற்போது அவ்வாறல்ல. நிலைமைகள் அனைத்தும் மாறிவிட்டன. சிரியாவினுடைய தற்போதைய அரசாங்கம் அஹமத் ஷாராவின் தலைமையிலான அரசாங்கம் அமெரிக்காவினுடைய நெருங்கிய கூட்டணியாக மாறியுள்ளது. சிரியாவிலே அமெரிக்காவினுடைய நலன்களை பாதுகாக்க கூடியவராகவே அஹமத் ஷாரா விளங்குகின்றார். இதனால் சிரியாவினுடைய தற்போதைய மத்திய அரசாங்கத்தோடு அஹமத் ஷாராவினுடைய தலைமைக்கு கீழால் இருக்கக்கூடிய அரசாங்கத்தோடு குர்திஷ் படைகள் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும். எங்களுடைய இரு நண்பர்களும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும். இதனையே அமெரிக்காவும் விரும்புகின்றது என அமெரிக்க தூதர் டொம்பெரா ஊடகங்களிடம் தெரிவித்தார்.
அதே போன்று நேற்றிரவு நடைபெற்ற ஊடக சந்திப்பில் டொனால்ட் ட்ரம்ப் இவ்வாறு தெரிவித்தார். நான் சிரியாவினுடைய ஜனாதிபதி அகமது ஷாராவோடு தொலைபேசியில் உரையாடினேன். சிரியாவினுடைய தற்போதைய நிலைமைகள் தொடர்பாக நான் அவருடன் கலந்துரையாடல்களை மேற்கொண்டேன். சிறைச்சாலைகளில் இருக்கக்கூடிய பயங்கரவாதிகளை நாங்கள் விடுவிக்க கூடாது. மேலும் அவர்களுடைய சிறைச்சாலைகளை பாதுகாப்பதற்கு நாங்கள் ஒன்றிணைந்து செயற்படுவோம். அதே நேரம் சிரியாவினுடைய ஜனாதிபதி அகமது ஷாரா வலிமையானவர். மேலும் அவர் சிரியாவிலே சிறந்த வேலை திட்டங்களை முன்னெடுக்கின்றார் என டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார். டொனால்ட் ட்ரம்பின் பீஸ் கவுன்சிலில் இணைந்து கொள்ளப் போவதாக நெட்டன்யாஹூ இன்றைய தினம் உத்தியோகபூர்வமான அறிவிப்புகளை வெளியிட்டிருந்தார். அத்தோடு டொனால்ட் ட்ரம்பினுடைய தலைமையில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பீஸ் கவுன்சிலானது காசாவுக்காக மாத்திரம் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய பீஸ் கவுன்சில் அல்ல. இந்த பீஸ் கவுன்சிலுக்கு கீழால் ஒரு பகுதியாகவே காசாவினுடைய எக்ஸிகியூட்டிவ் போர்டு உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த எக்ஸிகியூட்டிவ் போர்டுக்கு கீழால் தான் பலஸ்தீனிய தொழில்நுட்ப குழு இயங்கப் போகின்றது. அதே நேரம் டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த பீஸ் கவுன்சிலானது ஒரு சர்வதேச அமைப்பாகவே அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. இன்னும் தெளிவாக குறிப்பிடுவதாக இருந்தால் சர்வதேச ரீதியில் இயங்கக்கூடிய ஐக்கிய நாடுகள் சபையை மாற்றி அமைப்பதற்கான ஒரு திட்டமாகவே இவற்றிற்கு மாற்றீடாகவே இந்த பீஸ் கவுன்சில் உருவாக்கப்பட்டுள்ளது. $1 பில்லியன் பணத்தை வழங்கி இந்த பீஸ் கவுன்சிலில் நாடுகளுடைய தலைவர்களினால் இணைந்து கொள்ள முடியும். மேலும் இதற்கமைவாக டொனால்ட் ட்ரம்ப் இந்த பீஸ் கவுன்சிலில் இணைந்து கொள்ளக்கூடிய நிரந்தர உறுப்பினர்களுக்கு வாக்களிக்கக்கூடிய உரிமையையும் வழங்குகின்றார். மேலும் இதன் மூலமாக பீஸ் கவுன்சிலில் சில முடிவுகள் எடுக்கப்படும் போது அவர்கள் அந்த வாக்கை பயன்படுத்த முடியும். ஐக்கிய நாடுகள் சபையை போன்று ஐக்கிய நாடுகள் சபைக்கு மாற்றீடாக டொனால்ட் ட்ரம்பினுடைய தலைமையில் இந்த பீஸ் கவுன்சில் உருவாக்கப்பட்டுள்ளது. அத்தோடு ஐக்கிய நாடுகள் சபைக்கு மாற்றீடாகவும் நேட்டோவிற்கு மாற்றீடாகவும் டொனால்ட் ட்ரம்பினுடைய தலைமையில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பீஸ் கவுன்சிலை நாங்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்றும் இது ஒரு ஆபத்தான முடிவாகவே அமையப் போகின்றது என்றும் இதனால் நாங்கள் இந்த பீஸ் கவுன்சிலில் இணைந்து கொள்ளப் போவதில்லை என்றும் பிரித்தானியாவும் ஸ்வீடனும் இத்தாலியும் பிரான்சும் அறிவித்துள்ளன. இதற்கமைவாக ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய பல நட்பு நாடுகளும் இந்த பீஸ் கவுன்சிலில் இணைந்து கொள்ளப் போவதில்லை என்றும் தெரிவித்துள்ளார்கள். அத்தோடு நாங்கள் அமைதியை ஏற்படுத்த விரும்புபவர்கள் பலத்தின் மூலமாகத்தான் அமைதியை ஏற்படுத்த முடியும். எங்களுடைய பலத்தை பயன்படுத்தி அமைதியை ஏற்படுத்த முடியும் என்பதே டொனால்ட் ட்ரம்பினால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பீஸ் கவுன்சிலினுடைய கொள்கையாகும். இன்னும் ஒரு விதத்தில் குறிப்பிடுவதாக இருந்தால் நாங்கள் உலக அமைதியை ஏற்படுத்த போகின்றோம். நாங்கள் அமைதியை விரும்புபவர்கள் நாங்கள் அமைதியை ஏற்படுத்துவதற்கே வந்திருக்கின்றோம் என்று கூறி டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த பீஸ் கவுன்சிலானது ஒரு வார் கவுன்சிலாகவே செயற்பட போகின்றது. உண்மையில் இது அமைதியை ஏற்படுத்தக்கூடிய பீஸ் கவுன்சில் அல்ல, உலகம் முழுவதும் போரை வழிநடத்தக்கூடிய வார் கவுன்சிலாகவே அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் இதுதான் இந்த பீஸ் கவுன்சிலினுடைய கொள்கையாகவும் காணப்படுகின்றது. அத்தோடு மத்திய கிழக்கை நோக்கி அமெரிக்காவினுடைய போர் விமானங்களும் எரிபொருள் விமானங்களும் தொடர்ச்சியாக நகர்த்தப்பட்டு வருகின்றன. இன்றைய தினமும் அமெரிக்காவிலிருந்து 10 டேங்கர் எரிபொருள் நிரப்பு விமானங்கள் மத்திய கிழக்கை நோக்கி நகர்த்தப்பட்டுள்ளன. மேலும் இன்னும் 2 தினங்களுக்குள்ளே ஆப்ரஹாம் லிங்கன் போர் கப்பலும் பாரசீக வளைகுடா பிரதேசத்தினை அடைந்துவிடும் என தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு நேற்றைய ஊடக சந்திப்பிலே டொனால்ட் ட்ரம்ப் இவ்வாறு தெரிவித்தார். ஈரானிய தலைவர்கள் 827க்கும் அதிகமானோரை தூக்கிலிடுவதற்கு இருந்தார்கள். என்னுடைய எச்சரிக்கையை தொடர்ந்து மிரட்டல்களை தொடர்ந்து ஈரான் மக்களை தூக்கிலிடுவதிலிருந்து நிறுத்தியது. ஆனால் சில வேளைகளில் இந்த நிலைமைகள் மாறலாம். அவர்கள் இனி வரக்கூடிய நாட்களில் மக்களை தூக்கிலிடலாம். மேலும் நாங்கள் ஈரானை முழுமையாக கண்காணித்துக் கொண்டிருக்கின்றோம். அவர்கள் மீண்டும் மக்களை தூக்கிலிட்டால் ஈரானுக்கு எதிரான உச்ச பதிலடிகளையும் ஆரம்பிப்போம் என டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார். மேலும் இதைத் தொடர்ந்து நடைபெற்ற ஊடக நேர்காணலில் டொனால்ட் ட்ரம்ப் இவ்வாறு தெரிவித்தார். எனக்கு ஏதாவது நடந்தால் ஈரான் என்னை குறிவைத்தால் இந்த பூமியிலிருந்து ஈரானை நான் முழுமையாக விடுவேன். இதற்கான உத்தரவுகளையும் கட்டளைகளையும் நான் என்னுடைய நிர்வாகத்திற்கு வழங்கியுள்ளேன். என்னை இலக்கு வைத்து அவர்கள் தாக்குதல்களை மேற்கொண்டால் ஈரானை அவர்கள் பூமியிலிருந்து தரைமட்டமாக்கி விடுவார்கள். மேலும் நாங்கள் ஈரானை இந்த பூமியிலிருந்து முழுமையாக துடைத்தெறிந்து விடுவோம் என டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அத்தோடு டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த அறிக்கைகளை தொடர்ந்து நாங்கள் அதிகளவான கலவரக்காரர்களுடைய தலைவர்களை தூக்கிலிட்டுள்ளோம் என்றும் இனி வரக்கூடிய நாட்களில் அதிகளவான புள்ளிகளையும் கலவரக்காரர்களையும் தூக்கிலிடுவோம் என்றும் இவர்களுக்கு நாங்கள் உச்ச மரண தண்டனையை வழங்குவோம் என்றும் ஈரானிய பாதுகாப்பு படையினர் அறிவித்துள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் ஈரானிய முப்படைகளுடைய ஊடக பேச்சாளர் இவ்வாறு தெரிவித்தார். முட்டாள் டொனால்ட் ட்ரம்பினுடைய சத்தங்களுக்கு நாங்கள் கவனம் செலுத்த தேவையில்லை. பல தசாப்தங்களுக்கு முன்பிருந்தே அமெரிக்காவுக்கு எதிரான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான போருக்கு
போருக்கு நாங்கள் தயாராகிக் கொண்டிருக்கின்றோம். மேலும் தற்போது நாங்கள் இந்த ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிரான போருக்கு முழுமையாக தயாராகிவிட்டோம். இவர்கள் எங்களுடைய தலைவர் மீது கை வைத்தால் நாங்கள் அவர்களுடைய கையை வெட்டி விடுவோம். அது யாராக இருந்தாலும் சரியே. மேலும் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அமெரிக்காவின் அனைத்து நலன்களையும் நாங்கள் தீக்கிரையாக்குவோம். இது டொனால்ட் ட்ரம்புக்கும் நன்றாகவே தெரியும். இதனால் முட்டாள் டொனால்ட் ட்ரம்ப் இவற்றை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என ஈரானிய முப்படைகளின் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். அடுத்து நேற்றிரவு ஈராக்கின் குர்திஸ்தான் தலைநகரான எர்பில் பிரதேசத்தில் ட்ரோன் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அதாவது ஈரானின் மேற்கெல்லை பிரதேசத்தில் இருக்கக்கூடிய குர்திஷ் பிரிவுகள் பிரிவினைவாத குழுக்கள் ஈரானுக்குள்ளே கலவரங்களுக்கு முழுமையான ஆதரவை வழங்கியிருந்தார்கள். ஈரானுக்கு எதிரான போராட்டங்களுக்கும் கலவரங்களுக்கும் முழுமையான ஆதரவை வெளிப்படுத்தினார்கள். இப்படியான நிலைமையிலேயே இந்த கலவரங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய மிக முக்கியமான குர்திஷ் அரசியல் கட்சியின் தலைமையகத்தை இலக்கு வைத்து நேற்றிரவு ட்ரோன் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. ஈரானிய IRGC ராணுவத்தின் வழிகாட்டுதலுக்கு அமைவாகவே ஈராக்கில் இருக்கக்கூடிய எதிர்ப்பு குழுக்கள் இந்த ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றன.